இது தேர்ஸ்டே எடுத்த வீடியோங்க. இன்றைக்கி என்னோடய டே 9:35க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. தம்பிக்கு ஸ்கூலு லீவுன்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மார்னிங்க்கு இஞ்சி டீ தாங்க போட்டேன். டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. அந்த வேலை தான் பார்த்துட்ருந்தோம். மதியம் குக் பண்ணவே இல்லை. க்ளீனிங் ஒர்க்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. அதனால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் சீஸ் ப்ரெட்டும் வச்சு தான் மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு தம்பியும் டியூஷனுக்கு கிளம்பிட்டான். டெய்லி நான் பால்கனியில் கொஞ்சம் நேரம் செடியெல்லாம் செக் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் பறித்த மணத்தக்காளி கீரை செடியிலையும் அழகாக நிறைய இலை வந்துருச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக. புதினாலாம் டெய்லி டீ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் செடியிலேருந்தே பறிச்சிக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக என்ன பட்ஸ் வந்திருக்கு எல்லாமே டெய்லி செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த கற்பூரவள்ளி செடி எப்படி கொடி மாதிரி நல்லா ஹைட்டாக போயிட்டே இருக்குது. அடிக்கடி இந்த கற்பூரவள்ளி இலையை ஒரு 2 பறித்து சாப்பிடுவோம். மணி பிளான்ட்டும் நல்லா பெருசாக கொடியாக அழகாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு மார்னிங்கே லேட்டாக எழுந்த தொட்டு பால் வாங்கவே இல்லை. ஜெப்டோவில் பால் கொஞ்சம் கீரை திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதையும் வாங்கி வச்சுட்டு தம்பி ரொம்ப நாளாக இந்த கிண்டர் ஜாய் கேட்டுகிட்டே இருந்தான். சூப்பர் மரியோ அது இன்றைக்கி தான் அவைலபிளாக இருந்துச்சு. சரி அதையும் ஒன்று வாங்கினேன். இந்த பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ப்ரோட்டீன் பிஸ்கெட்டுன்ட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கினேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. தம்பியும் அவனோட கிண்டர் ஜாயை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். நானுமே இன்ட்ரெஸ்ட்டாக என்ன டாய் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். நேரம் தம்பி இதை பற்றி ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவு தான் எடுத்து போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமானாலும் அடி பிடிச்சிரும். இந்த தக்காளியோட ஜூஸ்லேயே நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடும். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இன்றைக்கி டின்னருக்கு தோசை தக்காளி சட்னி தான். என்ன டின்னர்னு பார்க்கலாமா? முட்டை தோசை மிளகுத்தூள்லாம் போட்டு முட்டை தோசை தான் செஞ்சுருந்தேன். கூடவே ப்ளைன் தோசை தக்காளி சட்னி. டெசர்ட்டுக்கு ப்ரௌனி. அவ்வளோதான், டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் குட் நைட்.